ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பை வச்சு ஒரு பரோட்டா, ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நார்த் இந்தியாவில் நிறைய பண்ணுவாங்க. நைட்டு டின்னருக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க இந்த பாசிப்பருப்பை வச்சு ஒரு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 60 கிராம் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஊறின பருப்பு என்கிட்ட இருக்குது. என்ன பண்ணலாம், இதில் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். தண்ணி ஃபுல்லாக ஊற வச்ச தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக வெந்நீரில் ஊறி இருக்கு. பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக கட் ஆகிடும். இந்த மாதிரி கட் ஆகிடும். இந்த மாதிரி ஊறின பருப்பு இருக்குது. இதுக்கு 3 கப்பு மாவு எடுத்துருக்கேன், கோதுமை மாவு. வாங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கும். என்ன பண்ணுறேன், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் எண்ணெய், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, ரோஸ்டட் ஜீரா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், இங்கிட்ட சாட் மசாலா வச்சுருக்கேன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய பச்சை மிளகா, ஒரு சிறு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் முதல்ல கலந்துருங்க. இந்த மாதிரி கலந்துட்டு நம்மளோட ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துருங்க. தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பிசைங்க. நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசையணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் விட்டுக்கிறேன். வரேன். முதல்ல எப்பயுமே சப்பாத்தியில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோவில், தண்ணி விட்டு எல்லா பக்கமும் இந்த மாவு இந்த மாதிரி தண்ணியில் நனையணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். மொத்தமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வராது, ஹார்ட் ஆகிடும். சின்ன சின்ன விஷயந்தான். என்ன சார் அதில் ஒன்றும் இல்லை, எப்படி தான் தண்ணி போட்டு கலக்க போகிறேன்னு கேட்கலாம். பட்டு இந்த மாதிரி கலக்கிறதுக்கும் மொத்தமாக தண்ணி விட்டு மொத்தமாக கலக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதனால் இந்த மாதிரி முதல்ல கொஞ்சமாக அந்த இருக்கிற தண்ணியை விட்டு இதை நல்லா மாவு எல்லா பத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஃபுல்லாக ஈரமாயிடுது. இந்த மாதிரி ஈரமானதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைங்க. எப்பயுமே மாவு பிசையும் போது இந்த மாதிரி நல்லா உட்டியில் நல்ல ஒரு ப்ரெஷர் போட்டு மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை விட்டுட்டு சரிங்களா, கையில் ஒட்டாமல் மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கு. இந்த மாவை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். காற்று போகக்கூடாது. காற்று போச்சுன்னா ட்ரை ஆகிடும். நம்மளோட மாவு 15 நிமிஷமாக ஊறின்னு இருக்கு. மாவை எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுங்க. எடுத்துட்டு நான் இங்கே கோதுமை வச்சுருக்கேன். கோதுமாவை டஸ்ட் பண்ணிவிட்டு
எட்ஜஸ் எல்லாம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் வேணும்னா ஒரு மோல்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுல ஒன்றும் பெருசாக எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி விட்டுட்டு இது எடுத்து ஒரு தட்டை வைங்க. நான் மறுபடியும் இன்னொரு எடுக்கிறேன். எடுத்துட்டு இது மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தடியாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் நம்ம சப்பாத்தி நார்மல் எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதையும் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் மறுபடியும் பிளேட்டில் வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று பண்ணிக்கிறேன். ஒரு மூணு சப்பாத்தி பண்ணுவோம். நம்ம பேலன்ஸ் மாவை மூடி போட்டு வச்சுருங்க. இன்னொரு போர்ஷன் மாவு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா பக்கமும் வரா மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இதை வச்சு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நம்மளால் செய்ய முடியும். இப்படி ஆசைப்படுறாங்க அப்படி செஞ்சுக்கோங்க. இல்லை நம்ம வீட்டில் தான் செய்கிறோம், பெருசாக ஷேப் முக்கியம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வாங்க இப்போது நேராக போய் தோசைக்கல்ல 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். சுட்டு எடுத்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வைக்கிறேன். தோசைக்கல் நல்லா சுடட்டும். இப்போது நம்மளோட தோசைக்கல் நல்லா சுட்டுருக்கு. இந்த பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு நான் இப்போ எண்ணெய் சேர்த்து செய்கிறேன். குழந்தைங்களுக்கு செய்கிறவங்க பட்டரோ கீயோ போட்டு செய்யலாம். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா எண்ணெய். ரெண்டு பக்கமும் நல்ல டார்க் ஸ்பாட் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட் வரும்போது இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி 2 பக்கமும் டார்க் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எப்படி இருக்கு பாருங்க, மூங் தால் பரோட்டா, பாசிப்பருப்பு பரோட்டா. மறுபடியும் இன்னொன்று அப்படியே அந்த பக்கம் போட்ட கையோடு இந்த பக்கம் திருப்பிட்டேன். எண்ணெய் சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுங்க, மேலே அப்ளை பண்ணேன். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போடுங்க, ஃபியூ ட்ராப்ஸ். மறுபடியும் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணேன். மறுபடியும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுவோம். நார்த் இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னே இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. மறுபடியும் இது போட்டு இந்த பக்கமும் தயார். கடைசியாக ஒன்று இந்த பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஸ்லைட்டாக எண்ணெய்.
மறுபடியும் இருக்குல்ல. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் ஒரு 1 hour கழித்து சாப்பிட்டா கூட சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாது. நம்மளோட மூங் தால் பராத்தா தயார். இப்படி இருக்கு பாருங்க, ஒரு அட்டகாசமான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பாசி பருப்பையும் கோதுமையும் வச்சு செஞ்ச ஒரு பரோட்டா, பாசிப்பருப்பு பரோட்டா தயார். நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிரும் ஆவக்காயும் வச்சுருக்கேன். ஆவக்காய் விழுது இருக்குல்ல, மாங்காய் இல்லாத விழுது, அது ஒரு 1.5 ஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் நல்லா கெட்டி தயிர். டெட்லி காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. Thanks for watching my all videos. Lakshman signing off from Laksh Bhojana.